நல்லவனாக வல்லவனாக வாழ்ந்திருப்பாய். இப்போ சுகமாக வாழ்ந்திருப்பாய். தம்பி, ஐயா, சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? சபையை பார்த்தால் லட்சுமி கடாஜபுர சபை. தம்பி, வெள்ளத்தால் அழியாது, வெள்ளத்தால் அழியாது, வெந்தணலில் வேகாது, வெந்தணலில் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, ஒருவருக்கு கொடுத்தாலும் நிறைவின்றி குறை வராது, நிறைவின்றி குறை வராது, கல்லருக்கோ பயமில்லை, கல்லருக்கோ பயமில்லை, காவலுக்கோ மிக எளிது, காவலுக்கோ மிக எளிது. அப்பேற்பட்ட பொருள் என்னப்பா? அது அப்பேற்பட்ட பொருள் கல்விங்க. அப்பேற்பட்ட பொருள் கல்வி பொருள், கல்வி பொருள். அப்பேற்பட்ட கல்வியை முறையோடு கற்றுணர்ந்த கனதனவான்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபை, சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம், இப்பேற்பட்ட சபையோட பாதத்திற்கு நம்முடைய நாடக கம்பெனி ஆசிரியர் கலைமாமணி சேகர் ஐயா, மற்றும் கிருஷ்ணன் ஐயா இவருடைய பாதத்திற்கு நம்மோட நாடகம் நடிக்கக்கூடிய அனைவருடைய பாதத்திற்கு இந்த சிறியவன் சிரம் தாழ்ந்த வணக்கம். தம்பி, ஆளை பார்த்தால் விளக்கம் சொல்றமோ? மூடிக்கிட்டு சாப்பிடுங்க. ஒரு இந்த நேரத்துல கொடுத்து ஆகாது, சத்தம் போடுவாங்க. ஆமா, இல்ல மாதிரி சத்தம் போட மாட்டாங்க. பேசாத போடுவாங்க. ஒரு அழகா சாப்பிட்டு அழகா பாருங்க. ஐயா, விளக்கம் விருப்பப்படுத்தி விட்டு எப்படி? தர்மராஜி தர்மராஜி தர்மராஜி. தம்பி, ஐவர் ராஜாக்கள், ஐவர் ராஜாக்களிலே முதலாவதாக பிறந்த பொறுமையை பூஷணமா விளங்கி வரக்கூடிய தர்மராஜா தர்மராஜா தர்மராஜி தர்மராஜி. தம்பி, பாண்டு மகாராஜருக்கும் தேவிக்கும் தேவி குந்திக்கிட்டாங்க. போகின்ற
நேரத்தில் நேரத்தில் கானகத்தில் அமுதந்த முனிவர் தவநிலையை முடித்து விட்டு தவம் செய்திருந்தார். சில நாள் தவம் முடிந்து விட்டது. அப்ப மனைவி இருக்காங்க. அவருடைய மனைவியை காமபாரம் பார்த்தார். ஓஹோ, அழகா இருந்ததால். ஆமா, அப்படி பார்த்தோம்னா நம்ம சொல்றாங்க, நீங்க பார்க்கக்கூடிய விளக்கம் எனக்கு புரியுது, பார்க்கக்கூடிய பார்வை எனக்கு புரிந்து விட்டது. ஆனா பகல் நேரமா இருக்கு. இது பகல் நேரமா இருக்கு. பகல் நேரத்துல ஒரு ஆணும் பெண்ணும் சேரக்கூடாது. ஒரு ஆணும் பெண்ணும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓஹோ, அப்ப ஆணும் பெண்ணு தான் சேரக்கூடாது. ஆமா, அப்படி என்று காமத்தில் சிறந்தது இது. காமத்தில் சிறந்தது மான். மானாக உருவெடுத்து அமுதந்த முனிவரும் அவருடைய மனைவியும் இருவரும் புரட்சி செய்தார்கள். அப்படி செய்கின்ற நேரத்தில் எங்க அப்பா பாண்டு மகாராஜன் அந்த வழியில் வாலிப பருவவர் வேட்டைக்கு போனார். ஓஹோ, என்னடா இது, ஒரு பட்டம் பகல்ல ஒரு மான் இவ்வளவு அச்சமற்று புரட்சி செய்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்று அந்த மான் மீது பானத்தை போட்டார். பானத்தை போட்ட உடனே மான் கீழே விழுந்து அமுதந்த முனிவர் எழுந்து நின்றார். கீழே விழுந்த மான் ஒரு முனிவராக தெரிந்து விட்டது. எழுந்து நின்றது. ஓஹோ, பார்த்தார் எங்க அப்பா. நாம மான் என்று பானத்தை போட்டோம். இதுல ஒரு முனிவர் எழுந்து நிற்கிறாரு. என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நிற்கிறார். அப்ப பார்த்தார். ஜெய் பாண்டு பண்ணா, நீ எப்ப ஓஹோ என் மனைவியோட நான் சந்தோஷமா இருந்தேன் அல்லவா? என் மீது நீ பானத்தை போட்டாய். உன் மனைவியோடு நீ சேர்ந்தால் உன் சிரம் 16,000 சுக்குலா போயிடும். புட்ராசாபம் அவர் கொடுத்து விட்டார். தம்பி, சின்னஞ்சிறிய பருவம், ஓடி விளையாடுற வயசு. ஆமா, அந்த காவல் இதெல்லாம் இருக்கும். ஆனா இவர் சாபம் கொடுத்துட்டாரு. அப்படி சொல்லிட்டு சரி, பூலோக வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு. நம்ம எவ்வளவு பதிவு போலாம், அப்படி சொல்லிட்டு அப்படி என்று எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. பாரு, யாரும் முனிவர் எல்லாரும் போறாங்க. ஆமா, அவங்க பின்தொடர்ந்து இவரும் போகின்றார். ஆமா, பார்த்தார் யாரும் மாநில மக்கள் பார்க்கின்றார்கள். ஜெய தர்மராஜா, அடே தர்மா, பாண்டு பண்ணா இருறா, திரும்பிடா. ஒரு மானிடனா பிறந்து விட்டால் ஒன்றோ ரெண்டோ பிள்ளையை பெற்றெடுத்திருந்தால் அப்புறம் தான் உனக்கு சொர்க்க பதவி கிடைக்கும். உனக்கு பிள்ளை என்பது இல்லை. பிள்ளை இல்லாதவங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடையாது. போடா வெளியே அவன் திருப்பினாங்க. அப்படி திரும்ப வந்த உடனே எங்க அம்மாவை பார்த்தார். அப்ப எங்க அம்மா சொல்றாங்க, ஐயா உன் இஷ்டம் இருந்தால் எனக்கு பிள்ளை பாக்கியம் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. எப்படின்னு கேட்டாங்க. எப்படி? ஏற்கனவே காலத்தில் அது தூர்வாச முனிவருக்கு மந்திரத்தால் தவம் செய்து வர வாங்கி வச்சிருக்கிறேன். அந்த வரத்தின் மூலம் எனக்கு பிள்ளை பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லி அப்ப சொன்னாரு. எங்க அப்பா சம்மந்தப்பட்டார். அப்படி சம்மந்தப்பட்ட உடனே ஒருக்கா பாரு, யாரு? யமதர்மன் அருளால் அவர் வரவழைத்து அவர் சேர்ந்து யமதர்மன் அருளால் இந்த தர்மராஜா தெரிவித்து. ஓஹோ, யமதர்மன் அருளால் இந்த தர்மராஜன் பிறந்தார். மேலே இருக்கக்கூடிய யமதர்மன் அருளால் அவர் யமலாக தர்மன், பூலோக தர்மன். யமனுடைய அருளால் இந்த தர்மராஜ் எடுத்தேன். வாயுடைய அருளால் என் தம்பி அதிக பலமுடைய தேவேந்திரன் அருளால் என் தம்பி ஆணுமில்லா பெண்ணுமில்லா அழகிலே சிறந்தவன் அர்ஜுனன் பிறந்தான். அர்ஜுனன் தேவரால் அப்படி அவர் ராஜாக்கள் பிறந்து தம்பி வாழ்ந்தவர்கள் பங்கு முங்காளி இருக்கா பாரு. யாரு? திருநாட்டு மன்னனுக்கும் காந்தார் எம்மனுக்கும் என் பெரியப்பா திருநாட்டு காந்தார் எம்மனுக்கும் பிறந்த பிள்ளைகளும் சூரியன் முதல் கடை ஒரு 100 பேர், 100 பிள்ளைகள். ஆமா, ஒரு 100 பிள்ளை பிறந்த உடனே அவளும் எங்களுக்கும் மேற்பட்டு எங்களை கொல்ல வேண்டி பலவிதமான சூது செய்தான். குளிக்கின்ற உடத்தில் கூறு நாட்டினான், சூது செய்தான். மாமாவுடைய கோபாலக்கண்ணர் அருளால் உயிர் பிழைத்து வந்தோம். மறுமுறை என்ன செய்தான் சொல்றோமோ, மறுமுறை எங்களை கொள்ள வேண்டி ஒரு அரக்கமாக ஏற்படுத்தினார். அது எங்களுடைய சின்னமாக தெரிந்து கொண்டு அவர் ஆட்டாக்களை எங்க தம்பி காப்பாற்றி விட்டு தம்பி அவளுக்கு அலையிற அவளுக்கு
அப்ப தம்பி அரக்குமாரோட சூழ்ச்சி இதுல சித்தபாவல் தெரிந்து கொண்டு ஐவர் ராஜாக்களையும் எங்க தம்பி மீமாட்சி காப்பாத்திட்டு தம்பி அந்த இந்த வருஷத்துல இருந்தோம். ஆமா இவன் எங்க போனோம்? நாங்க அரக்குமாரியில இருந்து இடுபாவனம் போயிட்டோம். அங்க போய் பார்த்தா இடுபாவனத்துல இருக்கோம். அப்ப இல்லடா கேட்டா இதான் சூழ்ச்சி எங்க தம்பி சொன்ன உடனே அங்க இருந்து சரி அப்ப நம்ம கொல்ல முடிவு பண்ணிட்டான். அப்ப கொஞ்ச நாளைக்கு தலைமறைவே இருப்போம் அப்படி அங்க இருந்தோம். அங்க இருந்து நேரம் எங்க போனோம்? 300 மங்கலம். அங்க கொஞ்ச நாள் இருந்தோம். தம்பி அங்க இருக்கின்ற பொழுது நான் என்ன சொல்றேன், 300 மங்கலத்துல ஒரு பக்காசுரம் எல்லாரையும் அடிச்சு சாப்பிடுவோம். அப்ப நாங்க ஒரு வீட்டுல போய் அடைக்காம அப்ப அந்த வீட்டுல ஒரு அம்மா இருக்கிறாங்க, அழுகுறாங்க. ஏம்மா அழுகுன்னு எங்க அம்மா கேக்குறாங்க. அம்மா பக்காசுரனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்து போகணும். 60 சாதம் 120 மாடு ஓட்டி போறது ஒரு ஆள் அடக்கி சாப்பிடுவோம். அப்ப அந்த எடுத்து போற வீடு இன்னைக்கு எங்க வீட்டு வீதம் எங்க கடைகளை கொடுத்தாங்க பாரு. அந்த அம்மா சொல்றாங்க எங்க வீட்டு வீதம் எனக்கு இருப்பது ஒரு பையன் போனா அடிச்சு சாப்பிடுவோம். அதாம அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எங்க அம்மா சொல்றாங்க, அம்மா உன் பிள்ளை நீ காப்பாத்தீங்க, எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தா இல்லையா? எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து நீ சாப்பாடு போட்டாலவா? அதனால 5 பிள்ளைங்கறாங்க. எனக்கு 5 பிள்ளை. 5ல ஒண்ணு போனா போடும். எனக்கு ஒரு பிள்ளைய நான் அனுப்புறேன் போ. ஏன் பிள்ளைய போடுமா? போமா அப்படின்னு அந்த அம்மா எங்க அம்மா சொன்னாங்க. சொன்ன உடனே சாப்பாடு தம்பி அனுப்பிச்சாங்க. இவன் போனான் பாரு. போன என்ன பண்ணணும் தெரியாது. அங்க இருந்து தம்பி போனப்ப மாடு 120 மாடு ஊரா மேல ஊர் பக்கம் ஓடியாரு. அப்படியே ஊர் பக்கம் ஓடியாரு. ஊர பக்கம் ஓடி அந்த உடனே பார்த்தேன். அம்மா என்னமோ தெரியல. இதை பார்த்த உடனே ஊர் மக்கள் அனைவரும் கிளம்புறான். ஒரு விட்டே போயிடலாம் அப்படின்னு. இவன் என்னவோ பீம போனா இன்னோ பண்டிகை பக்காசுரம் கொண்டு எடுக்கிறான். அவன் பக்காசுரம் நம்ம ஊரை தேடி வரோம். வந்துருவான் போயிடலாம் அப்படி எல்லாம் கிளம்புறாங்க. மாமா போலாம் அப்படின்னு நான் கூப்பிடுறேன். ஏய் தர்மா, உன் தம்பியை பத்தி உனக்கு தெரியாதாடா? பயப்படுறேன் அப்படின்னு கேட்டாங்க. அம்மா என் தம்பி போல எனக்கு தெரியும். ஆமா எனக்கு தெரியும். எனக்கு தெரியுமா? ஆனா ஊர் ஓட ஒக்க நம்மளும் சேர்ந்து ஓடிடணும் அப்படின்னு சொன்ன பாரு. அன்னைக்கு நாம என்ன பண்ண முடியும்? சொன்ன பழமொழிதான் ஊர் ஓட ஒக்க ஓடணும். ஆமா அப்ப சொன்ன உடனே அந்த 310 பக்காசுரம் அடித்து அந்த ஊரை தீர்த்தோம். திருச்சி எங்க போனோம்? பாஞ்சாலி தேசம் போனோம். என் தம்பி வளையாள அடித்து மச்சக்கொடி எடுத்து பாஞ்சாலி கொண்டு வந்து அம்மா ஒரு கண்ணியை கொண்டு வந்துக்கிறேன். அப்ப எங்க அம்மா சொல்றாங்க, கண்ணி கொண்டு வந்திருந்தால் 5 ராஜாக்களை பறித்துக்கிறேன் கொள்ளுங்கள். இவன் கண்ணின்னு சொன்னா பாரு. எங்க அம்மாவுக்கு கண்ணின்னு கேட்டு கனி என்றால் பழம் கண்ணி என்றால் ஒரு பெண். 5 ராஜாக்கள் சண்டை போடாத பிரிச்சு சாப்பிடும்பா அப்படின்னு நாங்க பாரு. அப்ப தாய் சொல் தட்டக்கூடாது அப்படின்னு பாஞ்சாலி எடுத்து வந்து அங்கவே 5 ராஜாக்களுக்கு 5 நாள் திருமணம் செய்து 5 ராஜாக்களுக்கு தேவியா இருக்கிறாங்க. திரும்ப வந்து நாடு கேட்டோம். கீச்சங்காட்டை காட்டலாம். இந்திர பிரசத்தமா செய்து அப்படி வாழ்கின்ற நேரத்தில் நாரதர் ஓடி வந்தார். உங்க அப்பா பாண்டு மகாராஜன் இருந்து இன்னும் சொர்க்கம் அடையல அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்புறம் ராஜசூயாக செய்யணும். வந்தாமார் துரியோதனன் பங்கப்பட்டு போனான். பங்கப்பட்டு போன உடனே எங்களை லேசா விடக்கூடாது அப்படி என்று லேசா விடக்கூடாது வரவழைத்து தம்பி சூதுபகடை ஆடி வேறண்டா தம்பி துரியோதனா சூதும் மாதும் வாது மனிதனுக்கு வேதனை தரும். சூதுவாது நம்மள வேதனை செய்யும். வேணாண்டா தாய் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்றேன். பொழுதுபோக்க விளையாடணும். சாப்பாடு ஆகல விளையாடலாம். நம்ம சும்மா சூது தாய் ஆடுவோம். நமக்குள்ள என்ன இருக்குது? ஒரு பொழுதுபோக்கா கொஞ்சம் தாய விளையாடலாம். வேணாண்டான்னு சொல்லி பார்த்தேன், கேட்கல. சும்மா விளையாடலாம் அப்படின்னு விளையாடணும். ஒரு ஆட்டம் ஆடணும். அண்ணா சும்மா விளையாடுறது ஒரு வெறுப்பா இருக்குது. எதனா ஒரு பந்தயம் வச்சா விறுவிறுப்பா விளையாடலாம் அப்படின்னா. ஆனா பந்தயம் வைக்கிறதுதான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆட்டம் முடியாது
அப்படின்ட்டான். ஆஹா. சரி நம்பி உட்காந்து என்னடான்னு ஆ. இதெல்லாம் ஒண்ணு வைனான்னா பையனா நான் முதல்ல என்கிட்ட இருந்த ஆடை ஆபரணம் அனைத்து வச்சேன். வச்சேன். எல்லாத்தையும் தோத்தேன். தோத்த உடனே நாட்டை வச்சேன். என் பங்கு அஸ்தினாபுரம் மொத்தம் 66,000 வீதி. 66,000 வீதி. அதுல என் பங்கு 33,000 வீதி. 33,000 வீதி வச்சேன். தோத்தேன். தம்பிமார் அடமானமா வச்சேன். ஆனா காரணம் என்ன தெரியுமா? சூதுல உட்கார கூடாது. உட்கார்ந்துட்டா விட்டதை பிடிக்கணும் கைத்தி அர்த்தம் கூட தெரியாது. விட்டதை பிடிக்கணும் சீட்டுல இருந்து சரி தாயத்திலும் சரி விட்டுட்டே வந்துருவோம். அப்படின்னு விளையாடினே இருக்கிறேன். தம்பி மாற வச்சேன். தம்பி மாறு தோத்துட்டேன். ஆனா இவன் என்ன சொன்னான்? சும்மா தமாசா முடிஞ்சா ஜெயிச்சு எடுத்துக்க அப்படி சொன்னான். வச்சேன். மறுபடியும் பாஞ்சாலியை வைக்கிறேன். என் தம்பி மாற அப்பதான் தடுக்கிறான்னா வேணாம். டேய் தம்பி உன் அண்ணன் தான்டா அவன். என் தம்பி உனக்கு அண்ணன். அவனோட சொல்ல போறான். திரும்பி கொடுத்துருவான்டா அப்படின்னு விளையாடுறேன். விளையாடுற நேரத்தில் பாஞ்சாலியும் தோத்த உடனே பார்த்தான் துரியோதனன். ஏய் தர்மராஜா, ஏய் தர்மா, சூதாட்டத்தில் நீ தோத்ததுதான். ஜெயிச்சதுதான். எனக்கே சொன்ன போடா வெளியே. தம்பி நம்ப வச்சு ஏமாத்திடுறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. உட்காந்து ஓன் தப்பு ஜெயிச்சுட்டான் போடான்னா. அப்ப நான் என்னன்றேன் சொன்ன உடனே சொல்றான் யாரு துர்ச்சாதன துரியோதன துர்ச்சாதன கிட்ட துர்ச்சாதனா நேற்று ராஷ்டிரிய யாகத்துல நம்மளை பார்த்து கை தட்டி சேர்த்தாலே பாஞ்சாலி அவரை கொண்டு வந்து 60ஆம் படி நிறுத்தி கைய குஞ்சு மாதிரி நிறுத்தி சேலையை விடான்றான். தலை குஞ்சு நிக்கிறோம். தலை குஞ்சு 5 பேரை தலை குஞ்சு மேல பேசக்கூடாது. ராஜாக்கள் அடிமை தலை குடிஞ்சு நிக்கிறோம். மனைவி ஓடி வந்து தரணி எடுத்துன்னு வரான். எடுத்து கதறா. நான் என்ன சொல்றேன்? தலை குடிஞ்சு நிக்கிறேன். என் தம்பி ஒரு பக்கம் கதை எடுக்கிறான். அடுத்து ஒரு பக்கம் வில்லு எடுக்கிறான். ஏய் அர்ஜுனா இவர் எப்பயுமே பொறுமைசாலி. ஒரு பசங்க ஒரு 5 வயசு பையன் கிணத்துல விழுந்துருவான். இவன் எல்லாம் இந்த ஊரே ஓட உட்கார்ந்து தூக்க. அப்படி கிணத்துல வந்த புள்ள மட்டும்தான் சாவும். தண்ணி சாவாதுரா. ஒரு ஊடு பத்தினி எரியும். எல்லாம் அழுக்கு ஓடுவாங்க, அன்னைக்கு போவாங்க. அந்த மாதிரி பொறுமைசாலி. ஏண்டா புள்ள சாவு பொறுமைவாங்க. ஏங்க உன்னுடைய பொறுமை இன்னும் அந்த வீண்ட குழந்தை மேலேயே உங்க போய் 10 பேர் ஓடிக்கிருந்தா அந்த புள்ள 10 கட்சி உள்ள போடும். அதால நீ பொறுப்பு. சரி விடுறா, இருக்கட்டும் விடுறா. அப்படி சொன்ன பாரு. அப்ப சொன்னா என் தம்பி அந்த அற உயிர் தோல் கொடுமையணும். கொடுமையை விட உன் குடும்பம் தாண்டா எனக்கு பேசாகுதுடா. படுபாவின்னு பேசுறான். ஒருத்தவன் தாண்டா பூமியா நீ பொருடாங்க. அப்ப சொன்னா அந்த மணல் ஏறான். எடுத்தான் என் முதுகுல போடுறான். போட்டான் முதுகு பூரா அப்படி மணல் பூரா பொரியுது. எனக்கு கோவம் இருக்குடா. எனக்கு உனக்கு மட்டும் தான் கோவம். உனக்கு கோவம் இல்ல, எனக்கும் கோவம். எனக்கு கோவம் அதிகம் இருக்கு. தோத்துட்டா இருக்கணும். ஆமா அப்படின்னு சொன்னேன். அப்ப மறுபடியும் சொல்றான். அப்ப என் மாமாவோட கோபாலக்கணம் எடுத்து மாலா தூயில் கொடுத்தா. அப்படி கொடுத்து மறுபடியும் என்ன செய்யணும்? அடே துரியோதனா, தோற்ற நாட்டை மீண்டும் பெற வேண்டுமானால் என்னடா செய்யணும் நாங்க அப்படி கேட்டேன். அப்படி கேட்ட உடனே 12 வருஷம் வனவாசம். ஓராண்டு ஆக்கியாத கழித்து வாடா சொன்னான். இந்த 13 கழித்து வந்தால் நடத்துறா. அவன் வார்த்தை பிரகாரம் என்ன செய்யணும்? படை ஆடி வந்த வரை போய் வாடான்னா கானகத்துக்கு போகணும். வேற தாத்தாவாகிய தாத்தா இப்படி நடந்து போச்சு. என்ன செய்வதும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? சூரியநாராயணன் அழைத்து ஒரு அட்சய பாத்திரம் கொடுத்தா. ஒரு வேலை நீங்க ஒரு நாளைக்கு ஒரு வேலை எந்த சாப்பாடு கேட்டாலும் கொடுக்கும். சாப்பிட்டுட்டு மீதி 2 வேலை காட்டுல இருக்கிற காய்கறி பழ வகைகளை சாப்பிட்டுட்டு வாழ்ந்து வாங்கினாங்க. அதன் பிரகாரமே 12 வருஷத்தையும் 12 நாளா முடிச்சோம்.
ஆமா ஓராண்டு அஜாதவாசத்தை இராட தேசத்தில் கழிச்சோம். 13 முடிஞ்சு போச்சு. உலகமாமுடைய தூதர் நாடு கேட்டோம். நாட்டை கொடுக்க மறுத்தான் பாவி துரியோதனன். ஆமா மாமா கோபாலகண்ணா இருக்கணும் போனாரு. அப்ப நாட்டை கொடுக்க முடியாது. அப்ப சொன்னார் மாமா, ஏய் துரியோதனா, நாட்டை கொடுக்கலனா வாட்டமான சண்டை ஏற்படும் அப்படின்னாரு. சண்டை அப்படின்னா துரியோதனா, எத்தனை நாள் சண்டை நீ சொல்ற அப்படின்னு மாமா கேக்குறாரு. 10 நாள் சண்டை துரியோதனன் சொல்றான். பக்கத்தே மாமா சகுனி, அவனுக்கு எதிராக 10 நாள் 8 நாள் போதும். துரியோதன வார்த்தையும் தள்ளக்கூடாது, சகுனி வார்த்தையும் தள்ளக்கூடாது. 18 நாள் சண்டை ஏற்படுத்தி தம்பி அப்படி வாழ்ந்த ஒரு நேரத்தில் என் தம்பி பிள்ளை அபிமன்ன அரவா அனைத்து பேரும் முடிச்சுட்டாங்க. அது போனாலும் நேற்றைய தினத்தில் 17ஆம் நாள் சண்டையில் அண்ணன் என்று தெரியாமல் கர்ணாபிஷேகனை என் தம்பி அர்ஜுன கொண்டுட்டான். ஆனா அப்படி இருந்து போதும் விடிந்தால் 18 யாருன்னா செய்வது தெரியல, புரியல. என் மனைவி இருப்பா பத்தினி பாஞ்சாலி, அவளை எந்த நேரம் அழுத கண்ணாவே இருப்பா. சொல்லணும் அதனால கூட்டு பத்தினி பாஞ்சாலி தான் இருப்பா. Thank you.